Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அதிமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். இதே நிலையில் பேரவையில் வெளியேற்றப்பட்டவர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருந்தார். தொடர்ந்து இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் நாளை பங்கேற்கலாம் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்போம். பாஸ்கர் வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த பேரவையினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன பாஸ்கர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விவகாரத்தை பேரவையில் எழுப்ப முற்படுகிறார். அப்போது அவை முன்னவர் நீதிமன்றத்துக்கு கூடிய ஒரு பொருள் குறித்து பேரவையில் விவாதிக்க முடியாது அது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார். இதே உத்தரவை சபாநாயகரும் பிறப்பித்தார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே எழுந்து நின்று சில சட்டமன்ற அதிமுக உறுப்பினர்கள் கையில் பதாகை ஏந்தி தொடர்ந்து கோஷம் எழுப்பினார்கள். பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு இந்த டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அப்போது சபாநாயகர் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தார். மீண்டும் அமளியில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உத்தரவாக பிறப்பித்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதாகை ஏந்து தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதன் காரணமாக பதாகையில் வைத்திருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அவை காவலர் கொண்டு வெளியேற்ற உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழக சட்டப்பேரவையில அவை நடவடிக்கையில 2 முறை வெளியேற்றப்பட்டால் அந்த கூட்டத்தொடர் முழுவதுமே பங்கேற்க முடியாது என்பதற்கான விதி இருக்கிறது. அதற்கான தடையும் இருக்கிறது. அந்த விதத்துல சபாநாயகர் இறுதியாக ஒரு தீர்ப்பை கொடுத்தார், உத்தரவாக பிறப்பித்தார். அந்த வகையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் அந்த பதாகையை காட்டினார்களோ வெளியேற்றப்பட்டார்களோ அவர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதிப்பதாக சஸ்பெண்ட் செய்வதாக உத்தரவு பிறப்பித்தார். அப்போது எழுந்து பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், இதை ஒரு எச்சரிக்கையாக விடுங்கள், இன்று மட்டும் அவை நடவடிக்கையில் பங்கேற்பதற்கு தடை விதிக்க வேண்டும், நாளை அவர்கள் அவை நடவடிக்கையில் பங்கேற்பதற்கு நாளை முதல் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதை அவர் வேண்டுகோளாக விடுத்தார். இதன் அடிப்படையில் சபாநாயகர் மீண்டும் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்தார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.